Hi, this is APS Online, +2 Chemistry, Unit 5 Coordination Chemistry. So in this unit, we study the nature, bonding, nomenclature, isomerism and applications of the coordination compounds. First we discuss about simple salt, double salt and coordination compound. So what is simple salt? We know that a combination of acid and base to form a salt and water. This is a very familiar one. The salt contain, that is a simple salt contain one cation and one anion. So for example, sodium chloride, magnesium chloride, silver chloride and aluminum sulfate. Actually, the sodium chloride, how will you prepare this compound? HCl, hydrochloric acid is acid. It's combined with sodium hydroxide, it is a base, to form a removal of one water molecule. We get sodium chloride. So similarly, in magnesium chloride, how will you prepare this magnesium chloride? The same hydrogen chloride, two molecules of hydrogen chloride, it is combined with magnesium hydroxide act as a base to form magnesium chloride and removal of two water molecule. So like that, aluminum sulfate, H2SO4 sulfuric acid act as an acid, aluminum hydroxide act as a base. So two molecules of aluminum and three molecules of sulfuric acid, we get aluminum sulfate as a salt, removal of 3H2O. So this is a simple salt. So how will you ionization in simple salt means sodium chloride. இது வந்து வாட்டர் நம்ம டிசால்வ் பண்ண என்ன கிடைக்குன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், சோடியம் Na++ Cl- அயான் நமக்கு கிடைக்கும். இதே போல் தான் MgCl2 மெக்னீஷியம் குளோரைடு இப்படி அயன்ஸாக மாறுன்னு சொன்னால், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜியோட வேலன்சி 2 இங்கே இருக்குது, சிஎல் வேலன்சி வந்து இங்கே எதுவுமே இல்லைன்னு சொன்னால் வந்து we take 1, ஸோ Mg2 + 2 Cl- அயான். ஸோ இங்கே 2+ சொன்னால் இங்கே அயான்ஸ் வந்து 2- பேலன்ஸ் ஆகணும். ஸோ இதே போல் Al2SO4 த்ரைஸ் பாருங்கள். அப்போ ஏரோட வேலன்சி இங்கே இருக்குது, வேலன்சி சல்ஃபேட் வேலன்சி வந்து 2 இங்கே இருக்குது, அப்போ அப்படியே ஆப்போசிட்டில் போகும். அப்போ 2Al இருக்கு இல்லையா, இப்போ 2Al அலுமினியம் 3+ ப்ளஸ் SO4 இருக்குது, 3 இருக்குது, இப்போ 3SO4 2 ஆப்போசிட்டில் வச்சுன்னா 2-, அப்போ 2 3 சார் டோட்டலாக இங்கே 6 பாசிட்டிவ் இருக்குது, 3 2 சார் 6- இருக்குது. இதுதான் அயனைசேஷன் ஃபார் தி சிம்பிள் சால்ட். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. So next we move to double salt. So when two or more stable compounds, that is a simple salt, are mixed together in a solution and allowed to evaporate. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரெண்டு சிம்பிள் சால்ட்டை வந்து ஒரு பீக்கர்லையாக எடுத்துகிட்டு அதை டிசால்வ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தென் கேட்டு எவாப்ரேட் பண்ணனா அந்த வாட்டர் மாலிகுல்லாம் வெளில போயிடும். சம் மாலிகுல்ஸ் வாட்டர் மாலிகுல் வந்து இருக்கலாம், அந்த காம்பவுண்ட் இருக்கலாம். ஸோ அப்படி கிடைக்கிறது அந்த டபுள் சால்ட்டு. ஸோ இங்கே பண்ணி பண்ணால் மோர் சால்ட், ஒன் எக்ஸாம்பிள் மோர் சால்ட், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பொட்டாஷ் ஆலம் இருக்குது, மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர். ஸோ மோர் சால்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் டூ சிம்பிள் சால்ட்டு. ஃபெரஸ் சல்ஃபேட்ன்றது ஒரு சிம்பிள் சால்ட்டு, அமோனியம் சல்ஃபேட்ன்றது அனதர் சிம்பிள் சால்ட். இதை லிங்க் பண்ணுறது வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சேர்ந்துருக்கும். ஸோ FeSO4 அயன் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட் ரெண்டு சேர்ந்த ஒரு சால்ட்டு தான் அந்த டபுள் சால்ட்டு. It is called more salt. So third one is a coordination compound or a complex salt. This is our syllabus. So it does not lose its identity
and never dissociate to give simple ions. நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சால்ட் பார்த்தீங்கன்னா NaCl இருந்துச்சுன்னா NaCl வந்து மொத்தமாக அயன் ஆகிடுச்சு, Na++Cl- மாறிடுச்சு. ஸோ அலுமினியம் சல்ஃபேட் சொன்னால் அலுமினியம் தனியாகவும் SO தனியாக பிரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே அது போல் மொத்தமாக அயன்ஸாக வந்து பிரியாது அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது அந்த எக்ஸாம்பிள் K4FeCN6. ஆக்சுவலாக நேம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடு. ஓகேவா? நம்ம பிறகு நம்ம நார்மல் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக படிப்போம், எப்படி காம்பவுண்ட் நேம் வைக்கிறது நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம அங்கே பார்த்துக்கலாம். சரியா? இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, இந்த காம்பவுண்டு பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடு. ஸோ இது எப்படி அயான்ஸாக மாறும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இங்கே உடைய அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே தான் பிரேக் ஆகும். ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பியர் இருக்குல்ல, ஸ்பியரில் வந்து ஒரு கட் ஆகும். ஓகேவா? லெஃப்ட் சைடு ஸ்பியர் வந்து ரைட்டில் இருந்துச்சுன்னா லெஃப்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டு பக்கத்தில் ஒரு பிரேக் நடக்கும். ஓகேவா? அப்போ எத்தனை பொட்டாசியம் இருக்குதுன்னு சொன்னால் 4 பொட்டாசியம் இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சார்ஜ் இந்த 4 ஆக்சுவலாக நமக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு பேசிக் தான். ஸோ இந்த 4 இங்கே போயிடணும், இங்கே இது மொத்தமாக அயன்ஸாக பிரிய போகுது. அப்போ இங்கே 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துடும். அப்போ எத்தனை பொட்டாசியம் இருக்குது? 4 பொட்டாசியம் இருக்குது. இப்போ 4K ++னா +1 அர்த்தம், நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இது வந்து மொத்தமாக தான் அயான்ஸ் ஆகும். அதான் இங்கே சொல்கிறாங்க, ஒவ்வொரு அயான்ஸாக ஒவ்வொரு எலமெண்ட்டாக அயான்ஸாக பிரியாது இல்லையா? அப்போ என்னென்னா இது இந்த ஸ்பியர் மொத்தமாக அயான்ஸாக பிரியுது. அப்போ FeCN6 ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. ஸோ இந்த 4 அங்கே போயிட்டு 4- மாறுது. ஓகேவா? அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா K+ இருக்குல்ல, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கேட்டயான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுக்கு இருக்கோ அது வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் தலைமையில் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் கேட்டயான், அப்படி இல்லாட்டி நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு சொன்னால் அது ஆனையான்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து 4- இருக்குது, அப்போ ஆனையான் இருக்குது. அப்போ காம்ப்ளெக்ஸ் ஆனையான் நம்ம நேமை கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது கோபால்ட் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் சால்ட்டு. இது எக்ஸாமைன் கோபால்ட் 3-குளோரைடு அப்படின்ற ஒரு சால்ட்டு. நேம் நம்ம பிறகு பார்க்கலாம், நம்ம ரீடலாம். ஸோ இது எங்கே சார் பிரேக் ஆகும்னு சொன்னால் இங்கே தான் பிரேக் ஆகும். ஏன்னா ஸ்பியர் வந்து தனியாக லெஃப்ட் சைடில் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் ஸ்பியர் வந்து ரைட் சைடில் இருக்குது, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. அது எங்கே ஒன்றும் இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. எங்கே ஸ்பியர் இருக்கோ அது பக்கத்தில் என்ன ஆகும், அது பிரேக் ஆகும். அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே பிரேக் ஆச்சுன்னா இந்த 3 எங்கே போகணும்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸ் மேலே போயிடும். இங்கே நம்பர்ஸ் எதுவும் இல்லை இல்லையா? அப்போ இந்த 1 அசியூம் பண்ணிக்கங்க. 1 வந்து Cl தலைமையில் போயிடும். அப்போ கோபால்ட் இல்லைன்னா CONH3 6 டைம்ஸ், இந்த 3 அங்கே போச்சுன்னா 3+. எப்போ ஃபஸ்ட்டு வந்து கேட்டையான் இருக்கும் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கேட்டையான், அதுக்கப்புறம் எத்தனை Cl இருக்குது? 3Cl இருக்குது. அப்போ 3Cl-. ஏன் மைனஸ்னா -1. அப்போ இந்த 1 அங்கே போச்சுன்னா -1 ஆகிடும். ஸோ இங்கேயும் பாருங்கள் 3+ இருக்கா, 3- இருக்கா, பேலன்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. அப்போ நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து அயான்ஸ் வந்து தப்பாக போட்டிங்கன்னா அது வந்து எனக்கு மார்க் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இது காம்ப்ளெக்ஸ் ஆனையான்னு சொன்னோம். அப்போ இங்கே என்னென்னா இது சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ், வெரி குட், காம்ப்ளெக்ஸ் கேட்டையான். அப்போ இது என்னது? இட்ஸ் ஒன்லி 1 எலமெண்ட் இல்லையா, குளோரைடு இல்லையா? அப்போ இது வந்து சிம்பிள் ஆனையான் நம்ம அதுக்கு நேம் கொடுக்குறோம். ஓகேவா? இவ்வளோ தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம் நம்ம K4FeCN6 நம்ம எடுத்துகிட்டு. ஓகேவா? இது என்னென்னா இந்த வெள்ளைக்கு இல்லையா, இந்த ஸ்பியருக்கு வெளியில் அதை பார்த்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். அதில் பிறகு வந்து எங்கே யூஸ் ஆகுன்னு சொன்னால் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சார்ஜ்னு கொடுக்கும்போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் அதுக்கு வேலை. இப்போதைக்கு நமக்கு அது கன்சிடர் பண்ண வேண்டாம், இதை விட்டுருங்க. அப்போ என்னென்னா இது FeCN6 இல்லையா, ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஸ்பியருக்குள்ளே ஒரு எலமெண்ட் இருக்கும். அது என்ன இருக்குன்னு சொன்னால் மோஸ்ட்லி டி பிளாக்காக இருக்கும். டி பிளாக்னா பேர் என்னது? டிரான்சிஷன் எலமெண்ட். ஓகேவா? அப்போ அயன் இருக்கலாம், கோபால்ட் இருக்கலாம், நிக்கல் இருக்கலாம், எனவே ஏதோ ஒரு எலமெண்ட்டு மெட்டலாக இருக்கும். ஓகேவா? அது மாதிரி நான் வச்சுங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து இல்லையா, அது வந்து சென்ட்ரல் மெட்டல் அயான்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது?
ஒரு எலமெண்ட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து லிகாண்ட். அது புது வேர்டு ஞாபகம் வச்சுங்க. லிகாண்ட் நியூ வேர்டு தான். இங்கே என்னென்னா லிகாண்டுக்கு வந்து என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்கன்னா அது இங்கே டொனேட் பேர் ஆஃப் எலக்ட்ரான். டொனேட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இது வந்து கொடுக்குமாப்பா. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எது கொடுக்கும்? எந்த மெட்டலுக்கு கொடுக்கும். ஓகேவா? அப்போ எங்கள் ஒரு சிஎன் இருந்துச்சுன்னா ஒரு பேரை கொடுக்கும். எத்தனை சிஎன்னுக்கு நம்மகிட்ட 6 சிஎன்னுக்கு. அப்போ 6 சிஎன் அயன்ஸ் என்ன பண்ண சொன்னால் அந்த எஃப்இக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கும். அங்கே உருவாகிற பாண்டுக்கு பேர் தான் அது கோஆர்டினேஷன் பாண்ட். நம்ம சின்ன வயசில் படிச்சுட்டு நம்ம கோஆர்டினேஷன் பாண்ட் படிச்சிருப்போம், அயனிக் பாண்ட் படிச்சிருப்போம், கோவலன்ட் பாண்ட் படிச்சிருப்போம். அதுபோல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பாண்ட் சொன்னால் a ligand can donate a pair of electron to the central metal ion. ஓகேவா? ஓகேவா? இங்கே எத்தனை லிகாண்ட் இருக்கோ, நம்பர் ஆஃப் லிகாண்ட் சொல்கிறோம் இல்லையா, அங்கே ஒரு நம்பர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நான் ஒன்று வச்சுங்க, நம்பர் இருக்கும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு பேர் தான் என்னது? கோஆர்டினேஷன் நம்பர். ஓகேவா? ஸோ இது நம்ம தெரிஞ்சிட்டாவே போதும். நம்ம இந்த லெசன் இது வந்து பேசிக், இது தெரிஞ்சிட்டாவே இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ரொம்ப சிம்பிளஸ்ட் லெசன். ஓகேவா? அப்போ இது மட்டும் நான் வச்சுங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சென்ட்ரல் மெட்டல் அயான். ஓகேவா? மெட்டலாக இருக்கும். இந்த ஸ்பியருக்கு பேர் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா லிகான் சொல்கிறோம். ஸோ லிகான் சொன்னால் டொனேட் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஒரு மெட்டலுக்கு கொடுக்கும்னு தான் அது லிகாண்டு. ஸோ எத்தனை லிகாண்ட் இருக்கோ அதுக்கு பேர் வந்து கோஆர்டினேஷன் நம்பர். ஓகேவா? இவ்வளோ தான்.